ஒரு வருவார், ஒருவர் ஏமாற்றுவார், ஒரு குழந்தையை கொடுப்பார். அவர் இந்த சமுதாயத்தில் எங்க வேணாலும் சுற்றி கொண்டே இருப்பார். அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது, விசாரிக்கப்படாது என்றால் இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது. அவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் நிறைய பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்று 10க்கும் மேற்பட்ட பெண்கள் எங்களை அணுகியிருக்கிறார்கள். எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும். 1.5 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட் இதுவரையும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை. அதுக்கு பதிலா அடையாறுல இருந்து போன் பண்ணி, அடையார் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி, எங்க ஜூரிசிக்ஷன்ல இது வரலங்க, எங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க விசாரிக்க சொல்லி, ஆனா எங்க ஜூரிசிக்ஷனுக்கு வரல அப்படின்னு ஜாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே போல திருவான்மூர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி எங்க ஜூரிசிக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணி எங்க ஜூரிசிக்ஷன்ல வரல. எல்லா காவல் நிலையங்களும் ஜாய் அவர்களை தொடர்பு கொண்டு காவல் அதிகாரிகள் எங்க எல்லைக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க. கமிஷனர் ஆபீஸ்ல கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த எல்லைக்கு வருது, எந்த காவல் நிலையத்துக்கு வருதுன்றது கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆனா சரியான காவல் நிலையத்துக்கு அவங்க அனுப்பல, நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு விசாரணையும் தொடங்கப்படல. அதன் பின்பாக 1000 லைட்ல இருக்க கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அந்த செல் பாக்குற டெப்டி கமிஷனர் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோம். அவங்க ஒரு 4 நாள் கழிச்சு அந்த கம்ப்ளைண்ட்டை கூப்பிட்டு விசாரிச்சாங்க ஜாய் அவர்களை. காலையில 10 மணிக்கு கூப்பிட்டு தொடங்கின விசாரணை சாயந்தரம் 5 மணி வரை அந்த விசாரணை போச்சு. ஒரு பிரெக்னன்ட் விமன் தண்ணி கூட கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல அங்க இருந்தாங்க காலையில இருந்து சாயந்தரம் வரையும். விசாரணை முடிந்த பின்பாக நாங்க யாருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்களான்றது எங்களுக்கு இன்ன வரையும் தெரியாது. ஆனா ஊடகத்தின் மூலமா எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, அவரை கூப்பிட்டு அந்த மாதம்பட்டி அவர் ரங்கராஜை கூப்பிட்டு விசாரித்ததாகவும், அவர் வெளியே போகும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பின்னாடி கேட் வழியா ஊடகத்துக்கு யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்கு அமைச்சா மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சது. இவங்க பிரெக்னன்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. குழந்தை எந்த நேரத்துக்கு பிறக்கின்ற ஸ்டேஜ்ல இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது. இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற போற்றுகின்ற ஒரு தமிழகம். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு எல்லாரோட கடமையும் கூட. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜ்ல இருக்கேன். அது ஏன்னா அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய. ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும்.